நான் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்தேன், நம்மளுடைய எதிர்கால சந்ததியும் இதே மாதிரி தான் இருக்கணுமா, இது ஒரு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு ஆரம்பித்தேன். எல்லோரும் வந்துட்டு வெறும் பணம்ன்ட்டு நினைப்பாங்க. நான் வெறும் பணம்ன்ட்டு நினைக்காம நம்ம செய்கிற தொழில் நல்லபடியாக செஞ்சால் பணம் தானே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு மற்றவங்க செய்யாததை நான் செய்ய ஆரம்பித்தேன். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஆம்பியன்ஸு, வெரி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு அட் அட்ராக்டிவ் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஷோரூம் பண்ணியிருக்கோம். இது ஜுவல்1உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். எமரால்டுடைய சக்ஸஸ் டிசைன் தான். மக்கள் பார்க்காத டிசைன் நம்ம கொடுக்கும்போது புதுமையாக இருக்கும்போது நம்ம பொருளை விரும்பி வாங்குவாங்க. அந்த ஒரு சின்ன மாற்றத்தை தான் பண்ணோம். அந்த மாற்றம் நல்லாவே சக்ஸஸ் கிடச்சிருக்கு. மாதம் 3000+ நியூ டிசைன்ஸ் வருது மந்த்லி. ஸோ ஒரு இயருக்கு க்ளோஸ் டு 36,000 to 40,000 நியூ டிசைன்ஸ் வாடிக்கையாளருக்கு வருது. இல்லை, இப்போது என்ன ஜுவல்லரி கேட்டாலும் நாங்கள் பண்ண முடியும். இப்போ நாங்கள் ஒரு மந்த்ராவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூ ட்ரீம் இட் வி ஹேவ் இட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. எங்ககிட்ட டெக்னாலஜி நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எந்த வெயிட்டில் கேட்டாலும் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஜென்சி மக்கள் அதில் நிறைய பேர் இப்போ காலேஜ் முடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் அவங்க மேரேஜஸ் அதெல்லாம் நடக்க போகுது. 2 அடிஷ்னல் செக்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஒன்று ஜிலாரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அது எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஜுவல்லரி. ஒன்று ஃப்ளோரென்சியான்னு சொல்லிட்டு, அதாவது ரியல் டைமண்ட் பேஸ் பண்ணி நம்ம லைட் வெயிட்டாக டெய்லி வேர் மாதிரி பண்ணுற ஜுவல்லரி. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நான் பண்ணது எனக்கு அப்புறம் இது தொடரணும் அப்படிங்கிறதா. நேயர்களுக்கு வணக்கம். நான் மகாலட்சுமி குணசேகரன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல. இவங்க நம்ம கோயம்புத்தூரோட பெருமையை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. 1980sல சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இப்போ மிகப்பெரிய பெயரா ஒரு பெரிய பிராண்டா மாறி இருக்கு. அண்ட் அந்த பிராண்டுக்கான சொந்தக்காரர் மிஸ்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஸோ நீங்கள் எமரால்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த விஷன் அதெல்லாம் என்ன சார்? நம்ம அதாவது நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எனக்கு நம்மளும் ஏழ்மையாகவே இருக்கோம், நம்ம ஜெனரேஷனும் ஏழ்மையாகவே இருக்கணுமா, இதை ஏன் நம்ம மாற்றக்கூடாது? ஏன்னா என்னுடைய ஃபாதரும் ஏழ்மையான குடும்பம், நான் பிறந்தது நான் வளர்ந்தது எல்லாம் ஏழ்மையில் தான். அதுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்தேன், நம்மளுடைய எதிர்கால சந்ததியும் இதே மாதிரி தான் இருக்கணுமா, இது ஒரு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இது பணம் தேவை, அந்த தேவைக்கு வேண்டி தான் நான் பண்ணேன். பட் எல்லோரும் வெறும் பணம்ன்ட்டு நினைப்பாங்க. நான் வெறும் பணம்ன்ட்டு நினைக்காம நம்ம செய்கிற தொழில் நல்லபடியாக செஞ்சால் பணம் தானே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மற்றவங்க செய்யாததை நான் செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல அந்த காலத்தில் யாருமே பியூரிட்டி கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி பேர் தான் கரெக்டான பியூரிட்டி கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு பியூரிட்டி நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன். அடுத்தது ஃபினிஷிங் யாரும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஜுவல்லரிக்கு நல்ல டிமாண்டு. கோயம்புத்தூரில் எவ்வளோ செய்கிறாங்களோ அதை விட ஜாஸ்தி டிமாண்ட் இருந்ததுனால யாருமே டிசைனை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலை. நான் ஆரம்பத்தில் இருந்த டிசைனை கான்சன்ட்ரேட் பண்ணணும், மக்களுக்கு புதுமையாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பித்தேன். அண்ட் வை த நேம் எமரால்ட் சார்? இந்த எமரால்டு எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைம்மா. காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நம்ம பெருசானால் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்படி நினைக்கும்போது அப்போ விளையாட்டு போல் எமரால்டு ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலேஜ் படிப்பு முடித்ததுக்கு அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஆனால் எனக்கு அன்றைக்கி நான் என்ன சொன்னனோ அது ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதே பேரே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமரால்ட் ஜுவல்லர்ஸ்னு வச்சேன். இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை, எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான்
எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எமரால்டு ஜுவல்லர்ஸ்னால் எமரால்டு ஸ்டோனை வச்சு ஜுவல்லரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது விளையாட்டு போல் வச்சது தான் இந்த பேர். நிறைய டிசைன்ஸ் வந்தது வந்து எமரால்ட் ஜுவல்லரியில் தான். ஸோ நீங்கள் ஜுவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கா ஒரு மாதத்துக்கான தெரியல, ஒரு 6 டிசைன்ஸ், ஒரு 6 பேரை வச்சு நீங்கள் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3000 டிசைன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அதை எப்படி நீங்கள் முன் கொண்டு வந்தீங்க? அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 டிசைன் பண்ணுறோம். இந்த 3000 டிசைன் மட்டுமே இல்லை, இந்த டிசைன் வந்து பின்னாடி வந்து டெக்னாலஜி புதுசாக கொண்டு வர்றோம். ஒரே டிசைன் ஒரே டெக்னாலஜியில் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உலகத்தில் வந்து எந்த மாதிரி புதுசாக டெக்னாலஜி வருதோ அந்த புதுசாக வர்ற டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு புது டிசைனை க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 லட்சம் டிசைன்ஸ் வந்து எமரால்டுகிட்ட இருக்குது. எமரால்டுடைய சக்ஸஸ் வந்து டிசைன் தான். மக்கள் பார்க்காத டிசைன் நம்ம கொடுக்கும்போது வந்து புதுமையாக இருக்கும்போது வந்து நம்ம பொருளை வந்துட்டு விரும்பி வாங்குவாங்க. அந்த ஒரு சின்ன மாற்றத்தை தான் பண்ணோம். அந்த மாற்றம் வந்துட்டு நல்லாவே சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சார், டெக்னாலஜி பற்றி சொல்லியிருந்தீங்க. நிறையா இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய டெக்னாலஜிஸ் நான் வந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னீங்க. அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு ஃபேமஸ். ஸோ ஆரம்பிக்கும்போது வந்து நான் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி தான் ஆரம்பித்தேன். ஸோ ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் வந்துட்டு நம்ம நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேக்கில் ஒர்க் பண்ணேன். கோயம்புத்தூரில் வந்து முதல்ல வந்துட்டு எந்த ஒரு ஃபேக்ட்ரிலையும் வந்துட்டு ஒரு கம்பி இழுக்கிறது கூட இருக்காது. எல்லாத்துக்குமே கான்ட்ராக்டர்னு சொல்லி போடுவாங்க. இந்த கான்ட்ராக்டர்கிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வேலை கம்மியாக இருந்தால் நல்ல குவாலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அர்ஜென்ட்டாக பண்ணும்போது குவாலிட்டியை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த ஹேண்ட்மேடை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி செம்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கம்பி இழுக்கிறது, டை கடை வைக்கிறது, அதுக்கப்புறம் மைக்ரோ ஒயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனாமலிங் பண்ணுறது, பாலிஷிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேடுக்கு என்னென்ன தேவையோ அது வெளியிலேருந்து பண்ணாமல் எல்லாமே இன்ஹவுஸில் பண்ணோம். இன்ஹவுஸில் பண்ணோன்னா நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்காக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்ஹவுஸில் பண்ணேன். ஸோ இன்ஹவுஸில் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கும் போது வந்துட்டு இனி ஏதாவது புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்படி பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த கேஸ்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த பாம்பேலெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பாம்பேயில் பண்ணுறவங்க டொமஸ்டிக் கொடுக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் வந்துட்டு அந்த டெக்னாலஜியை நம்ம கோயம்புத்தூரில் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம அந்த ஃபிலிகிரி டிசைன்ஸ் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தேன். பட் எனக்கு ஃபிலிகிரி டிசைன்ஸ் வந்து அதில் சக்ஸஸ் ஆகலை. அந்த டயத்தில் கிட்டத்தட்ட 90ல் இது ஆரம்பித்தோம். 90ல் வந்துட்டு அந்த ஃபிலிகிரி டிசைன் வந்து சக்ஸஸ் ஆகலை. அப்போ வந்துட்டு எல்லா டெக்னாலஜி மிஷினெல்லாம் வாங்கிட்டோம். இதில் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஹை பாலிஷ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பண்ணலான்ட்டு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹை பாலிஷ் ஜுவல்லரி பண்ணோம். ஹை பாலிஷ் ஜுவல்லரி வந்துட்டு அப்போ வந்து மார்க்கெட்டில் யாருமே செய்யலை. அப்போ நம்ம வந்து புதுமையாக ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து ஹை பாலிஷ் ஜுவல்லரி வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. ஹை பாலிஷ் ஜுவல்லரி நல்லா போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடு செயினும் இந்த ஹை பாலிஷ் ஜுவல்லரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு வெரைட்டி டிசைன்ஸ் ஏன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தோம். அடுத்தது மிக்ஸ்டு வெரைட்டி பண்ணோம். மிக்ஸ்டு வெரைட்டி பண்ண ஒன்றா வந்துட்டு இந்த ஸ்விட்சர்லாந்தெல்லாம் நான் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்துட்டு எலக்ட்ரோ ஃபார்மிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. எலக்ட்ரோ ஃபார்மிங் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வந்துட்டு பெருசாக இருக்கும், வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து நம்மளும் ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரோ ஃபார்மிங் டெக்னாலஜியை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டர்க்கி வந்துட்டு மேனுஃபேக்சரில் வந்துட்டு நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு. அந்த டர்க்கியில் வந்துட்டு ஸ்டாம்பிங் ஜுவல்லரி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று ஸ்டாம்பேட்டோ அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இந்த ஸ்டாம்பேட்டோ பண்ணுறது வந்துட்டு என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக டையில் அடித்து பின்னாடி வந்து மூடிடுவாங்க. அது பார்க்கும்போது ஹாலோவாக இருக்கும், பெருசாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி இந்தியாவில் யாருமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி ஜுவல்லரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் செயின்ஸில் வந்துட்டு அதுக்கு எல்லையே இல்லை, நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு அது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மில்லிங், ட்ரில்லிங்,
இந்த லேத்து அதெல்லாம் வந்துட்டு யாருமே பண்ணாமல் இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த லேத்தை வாங்கிட்டு அந்த மில்லிங் ட்ரில்லிங் எல்லாம் பண்ணி ஒரு புது ஜுவல்லரி வெட்டிங் பேண்ட் பண்ணோம், பேங்கிள் பண்ணோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு புதுசாக பண்ணோம். அதுக்கப்புறம் லேசரில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு லேசர் டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டு அதில் வந்துட்டு லேசர் கட்டிங்லாம் பண்ணி அதில் டிசைன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த டெக்னாலஜி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைமண்ட் ஜுவல்லரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் ஜுவல்லரி பண்ண ஆரம்பித்தோம். டைமண்ட் ஜுவல்லரி வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து க்ளோஸ் செட்டிங் ஜுவல்லரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அது வந்து எல்லாருமே கையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஏன் மிஷினில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ஜுவல்லரி க்ளோஸ் செட்டிங் ஜுவல்லரியை வந்துட்டு மிஷினில் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பிளாட்டினம் எதிர்காலத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பிளாட்டினத்தை லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளாட்டினம் ஜுவல்லரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லேப் க்ரோன் அப்படின்ட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த லேப் க்ரோன் ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரியும் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன டெக்னாலஜி வருதோ அதை எல்லாமே அடாப்ட் பண்ணி புதுசாக பண்ணி கொடுக்கும்போது வந்துட்டு மக்களுக்கு வேண்டியது புதுமையாக வேணும். புதுமையை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல வரவேற்பு இருக்கும்போது வந்துட்டு நம்மகிட்ட நெட்வொர்க் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடிஞ்சுது. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ யூ ஸ்பெஷலைஸ் இன் த வெட்டிங் ஜுவல்லரி, மங்கள் சூத்ரா, அதுக்கெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ வந்துட்டு என்ன ஜுவல்லரி கேட்டாலும் நாங்கள் பண்ண முடியும். இப்போ நாங்கள் ஒரு மந்த்ராவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூ ட்ரீம் இட் வி ஹேவ் இட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. அந்த டெக்னாலஜி டிசைனர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 பேர் டிசைனர்ஸ் இருக்காங்க. எந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த டிசைனை வந்துட்டு வடிவமைச்சு கொடுக்க முடியும். 1. 2வது, எங்ககிட்ட டெக்னாலஜி நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எந்த வெயிட்டில் கேட்டாலும் பண்ணி கொடுக்க முடியும். இப்போது கையில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு 50 கிராமில் அதை பண்ணணும், 100 கிராமில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அதே 50 கிராம் 100 கிராமை டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது 25 கிராம்லேயும் பாசிபிள், 50 கிராம்லேயும் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். அதாவது காதுக்கு போடுறது, மோதிரம் வேணும், நெக்லஸ் வேணும், லாங் நெக்லஸ் வேணும், லாங் நெக்லஸ் பெருசாக வேணும், காலுக்கு போடுற கொலுசு வேணும், எது கேட்டாலும் வந்துட்டு எங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். பட் இப்போ யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது சார்? கோல்டு வாங்குறது இப்போ 9 கேரட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறீங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை இருக்கா கோல்டு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம்? அதாவது கோவிட் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. வேறு என்ன இருந்தாலும் பேங்க்கில் கூடி பணம் இருந்தால் கூட பேங்க்கில் இருந்து போய் எடுக்க முடியல. வேற தங்கம் இருந்துச்சுன்னா தங்கத்தை விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. 2வது, கோவிட்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து 100 ரூபா 150 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது 17,000 ரூபா 18,000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ கோல்டு வந்து கண்டினியூஸாக விலை ஏறிட்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது 2 in 1 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம் கோல்டை. அடுத்தது வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஜுவல்லரி கழுத்தில் போட்டுக்கிறோம், காதில் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அதனாலையும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இது கண்டினியூஸாக வாங்குவாங்க. ஆனால் ஒன்று இந்த 22 கேரட் ஜுவல்லரியே இருக்குமா, இல்லை ஜுவல்லரி மாறுமான்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது மாறுறதுக்கு. 22 கேரட்டுக்கு பார்த்தலாம் அது 18ஆக மாறலாம், 14ஆக மாறலாம், 9ஆக மாறலாம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே சார், இப்போது ரீசெண்டாக பிரதமர் கோல்டு அவசியம் இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு ரேட்டுமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களோட இப்போ ஒர்க் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா? அதாவது டெஃபினட்டாக வந்துட்டு வால்யூம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஏன் கம்மியாகும் அப்படின்னு சொன்னால் பையிங் பவர் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் வந்து மாறாது. ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு சேர்த்தி வச்சுருக்காங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கணும்னு சொன்னால் முதல்ல வந்துட்டு 10,000 ரூபா இருக்கும்போது அந்த 1 லட்சத்துக்கு 10 கிராம் வாங்குவாங்க. இன்றைக்கி 15,000 இருக்குது, 17,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபாயில் வந்துட்டு 5 கிராம் வாங்குவாங்க, 6 கிராம் வாங்குவாங்க, 7 கிராம் வாங்குவாங்க. இந்த பாதிப்பு வந்து இருக்குது. இப்போது இந்தியாவுடைய இம்போர்ட் பார்த்தாவே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால கம்மியாயிட்டே வந்திருக்கு வால்யூம்.
ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் கம்மியாக இருக்கா, சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் உண்மை. அதுவும் வந்து 70% தான் இப்போ பிஸ்னஸ் இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இந்த 70% தான் பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு தேவையான பிஸ்னஸ் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் பி டிஃப்ரெண்ட். வித்தியாசமாக ஏதாவது நினைக்கணும். இப்போ வித்தியாசமாக நினச்சினுடைய கண்டினியூட்டி தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரட்டேஜ். அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து வெயிட்டு கம்மி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். முதல்ல 10 கிராமில் செஞ்ச நகையை வந்துட்டு இப்போ வந்து 5 கிராமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்துட்டு வால்யூம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போது கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு அதே மிஷினரி அதே இதை வச்சு நான் சில்வர்லேயும் பண்ணலாம். சில்வரில் வச்சுட்டு பிளேட்டிங் பண்ணணுமா, பிளேட்டிங் பண்ண முடியும். வேறு வேறு டெக்னாலஜி அதில் இருக்குது. அதாவது கோல்டு கலரே இருக்கணும்னா சில்வரையே கோல்டு கலராக மாற்றி 2 வருஷத்துக்கு வந்து அது நிற்கிற மாதிரி, 3 வருஷத்துக்கு நிற்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்னது வந்துட்டு மெட்டல் வேணும். அது என்ன மெட்டலாக இருந்தாலும் என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். எந்த மாதிரி மாற்றம் வருதோ அந்த மாற்றத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஏஷியாலே நம்பர் 1 பொசிஷன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மக்கள் இந்தியாவே வந்து ரொம்ப பெருமைப்பட வச்சுருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 42 இயர்ஸாக நீங்கள் வந்து எமரால்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. எப்போ வந்து ரீட்டைல் ஷோரூம் ஜுவல் ஒன் ஒரு பிராண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு சார்? இப்போ நம்ம வந்து 42 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டன்னு கணக்கில் வந்து ஜுவல்லரியை பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஐடென்டிட்டி வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ரீட்டெயில் தான் இருக்காங்க. ஃப்ரண்ட் எண்டில் ரீட்டெயில் இருக்கும்போது வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு தான் நினப்பாங்களே தவிர இது எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி பண்ணி கொடுத்துங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கும் ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஜுவல்லரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், நம்ம பேர் சொல்லி மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வேண்டி தான் ஃபார்வேர்டு இன்டகிரேஷனாகவும் நினச்சிட்டு ஜுவல் ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆரம்பித்தோம். ஜுவல்லரியில் நம்பர் 1 எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜுவல் ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இப்போது இந்த ஜுவல் ஒன் ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கஸ்டமருடைய தேவை, கஸ்டமருடைய கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஹோல்சேலர் கொடுத்து, அந்த ஹோல்சேலர் வந்து செமி ஹோல்சேலர் கொடுத்து, அந்த செமி ஹோல்சேலர் வந்து ரீட்டெயிலுக்கு கொடுத்து, ரீட்டெயிலில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க. இது வந்து ரொம்ப சுத்து. அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சஜஷன் சொல்கிறாங்க, என்ன ட்ரெண்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்கிட்ட வந்து சேரணுன்னா இதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. வேற இப்போ இந்த ஜுவல் ஒன் இருக்கும்போது வந்துட்டு நானே வந்துட்டு கஸ்டமரை நம்ம மீட் பண்ணுறோம். கஸ்டமரை மீட் பண்ணும்போது அவங்க தேவையை வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க. கஸ்டமர் டைரெக்டாக சொல்லும்போது அதை வந்து பிஸ்னஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினச்சி தான் இதை ஆரம்பித்தோம். இது வந்து வெறும் ரீட்டைல் மட்டும் கிடையாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது 2 in 1, 3 in 1, 4 in 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமெண்ட்ஸ் கிடைக்குது. ஃபார்வேர்டு இன்டகிரேஷன்னா வேல்யூ செயினில் ரீட்டெயிலில் தான் வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான் இருக்குது. அந்த வேல்யூ செயின்லேயும் மொத்தமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸு இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு வானமே இல்லை. அப்படிங்கும்போது வந்து நம்ம இந்தியா பூரா நம்ம வந்துட்டு இந்த ஜுவல் ஒன் ஆரம்பிக்கலாம், உலகம் பூரா ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஏன் ஃபார்வேர்டு இன்டகிரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஒரு 15 கடைகள் இருக்குது. ஓகே சார். இப்போ கோயம்புத்தூர் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் பற்றி, அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். இப்போது கோயம்புத்தூர் வந்துட்டு நான் பிறந்து வளர்ந்த இடம். கோயம்புத்தூர் என்னுடைய மேனுஃபேக்சரிங்கில் மெஜாரிட்டி மேனுஃபேக்சரிங் நான் கோயம்புத்தூரில் தான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 6 யூனிட் இருக்குது. அதில் வந்துட்டு 4 யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஒரு யூனிட் வந்துட்டு சென்னையில் இருக்குது, இன்னொரு யூனிட் வந்துட்டு பாம்பேயில் இருக்குது. நான் பிறந்தது கோயம்புத்தூர், வளர்ந்தது கோயம்புத்தூர்.
எனக்கு இந்த கோயம்புத்தூர் வந்து என்னுடைய வளர்ச்சியில் வந்து மிக பெரிய பங்கு வந்து வகிச்சிருக்கு. அப்போ கோயம்புத்தூருக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் தான். அதில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முதல்லயே கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒரு சின்ன ஷோரூம். இந்த ஷோரூமை வந்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சர்வீஸ் கொடுக்க முடியும், குறிப்பிட்ட வெரைட்டி தான் காட்ட முடியும். அப்போ நிறைய வெரைட்டி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போது ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் அப்படின்னு சொல்கிறோம், கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் வந்துட்டு ஜுவல்லரிக்காக பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இது மக்களுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வித்தியாசமான நகைகளாக இருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கிற நகைகளாக இருக்கும். உட்காந்து நல்லபடியாக பார்த்து டிசைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் இந்த ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டாக்கிங் டு யூ சார். நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரு 4-5 புக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. இதுக்கப்புறமா மக்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முதல்ல வந்துட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு வந்துட்டு மக்கள் தான் காரணம். என் நகையெல்லாம் நிறைய வாங்கினங்காட்டி தான் நம்ம லாபம் சம்பாதிச்சோம். அந்த லாபத்தை தான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணோம். ரீஇன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். முதல்ல கோயம்புத்தூர் மக்களாகட்டும், இந்தியன் லேடிஸ் ஆகட்டும், இந்தியன் மக்களாகட்டும், அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கணும். இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து நான் சொல்லலாம் இது ஒரு யூனிவர்சிட்டி தான். இங்கே வந்துச்சின்னா நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நான் பண்ணது வந்துட்டு எனக்கு அப்புறம் இது தொடரணும் அப்படிங்கிறதான். நான் என்னுடைய குழந்தைய எனக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர்த்துக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்கை இஸ் த லிமிட். நான் பண்ணதுக்கப்புறமும் இது வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னுடைய டாட்டர் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டுறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் ஆகி அவங்க பண்ணுறாங்க. என்னுடைய சன் வந்துட்டு ரீட்டெயிலில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்துட்டு ரீட்டெயிலில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. என்னுடைய சன் பெயர் வந்துட்டு தியான், என்னுடைய டாட்டர் பேர் வந்துட்டு நிஷ்டாஸ்ரீ. இவங்க 2 பேருமே இந்த இதை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நான் எப்படி ட்ரீம் பண்ணுறனோ என்னுடைய ட்ரீமை வந்து தொடர்கதையாக இது வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூர் மக்களுக்கல்ல, இந்தியாவில் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்குமே ஒரு நல்ல ஜுவல்லரியாக கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. என்ன ஃபீட்பேக் கஸ்டமர் என்ன சொன்னாங்க? ஓகே ஹாய் சார். ஹாய் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஹாய். ஸோ இப்போ தான் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு வந்தோம். உங்ககிட்டயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். வாங்க நம்ம உட்காந்துட்டே பேசுவோம். இவ்வளோ பெரிய லெகசியை சார் பில்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி இருந்தது? எனக்கு கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். அதாவது ப்ரெஷர்ன்ட்டு சொல்லும்போது எப்பவுமே ஒரு விஷயம் ஆர்கானிக்காக வரலன்னா அது ப்ரெஷராக மாறும். இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகிறது யூஸ்வலாக அங்கேருந்து தான். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய ஃபேமிலியில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி, நீயாகவே இரு, நீ உன்னோடைய ஒரு டேலண்ட் உன்னோடைய ஒரு ஸ்கில் செட்டை வெளில கொண்டு வா, அதே விஷயத்த வந்து நீ எப்படி பண்ணியோ அது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு கம்ஃபர்ட்டும் வந்தது. ஸோ ஒரே விஷயத்த எல்லாருமே வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் விஷன் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா தான் நம்ம எல்லா ஆங்கிள்ஸுமே கவர் பண்ணுவோம், ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுப்போம். நம்ம வித் ஜுவல் ஒன் வித் எமரல்ட் இது எல்லாமே வந்து என்னுடைய வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸும் சரி, அது சக்ஸஸ் பண்ண ஒரு செல்ஃப் பிலீஃபும் சரி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு 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 ப்ரிவிலேஜ் ப்ளஸ் ஒரு ஹாப்பினஸாக ஒரு மாறிச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் பில்ட் பண்ணிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தோணியிருக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டர் மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்க? ஃபார்ச்சுனேட்டாக நான் வரும்போதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்போது கம்பெனியில் வந்து ஒரு 3 டிவிஷன் நான் லீட் பண்ணுறேன். அதில் ஜுவல் ஒன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிவிஷன். ஃபார்ச்சுனேட்டாக ஜுவல் ஒனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போன் இருந்தது. அதாவது எமரல்டுன்னு சொல்லிட்டு எமரல்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிட்னு சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரிங் ஒரு ஹப்.
42 இயர்ஸ் ஒரு எக்ஸலண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஜுவல் ஒனில் நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய விஷயம் எமரல்டோடைய சப்போர்ட்னால, எமரல்டோடைய ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு இனோவேஷனால் என்னால் பண்ண முடிஞ்சுது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லாமே டேட்டா ட்ரிவனாக இருக்கணும். டேட்டா இல்லாமல் வந்து ஒன்றுமே இல்லை. பிஸ்னஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்மளால் எந்த டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ என்னுடைய அப்ரோச் நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து டேட்டா ட்ரிவனாக டிசிஷன் எடுப்போம். டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு ஃபஸ்ட்டு, அது ஒரு லெவல் ஆஃப் ஒரு லேயர். செகண்ட் லேயர், கிரவுண்ட் லெவல் போய் கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட பேசுகிறோமோ, கஸ்டமர்கிட்ட பேசுகிறோமோ, அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணாமல் வந்து 10ல் வந்து 8 ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு ப்ராப்ளத்தை வந்து நம்ம வேறு ஆஸ் எ டீமாக வந்து சால்வ் பண்ணோம். ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்கோப்பும் அதுக்குண்டான இதுவும் வந்து பண்ண ஆரம்பித்தோம். தேர்டு, அட் சம் லெவல் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது இன்றைக்கி வந்து நான் கோயம்புத்தூரில் உட்காந்துருக்கேன், பட் மேபி சென்னையில் ஒரு கஸ்டமர் போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களே அந்த கஸ்டமருடைய ரிக்யர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இல்லாட்டி கஸ்டமர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை இமீடியட்டாக வந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தேன். ஃபோர்த்து, ஒரு பிஸ்னஸை வந்து நல்லா வளர்த்தணும் அப்படின்னா பிஸ்னஸ் தொழிலை வந்து அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு எத்திக்ஸோட, ஒரு வேல்யூஸோட, ஒரு ஸ்ட்ராட்டஜியோடைய நம்ம பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன், ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன டிஃபைன் பண்ணோம். அந்த டிஃபைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து கிரவுண்ட் லெவல் புதுசாக வந்த எம்ப்ளாயி வரைக்குமே வந்து அது அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தேன். ஸோ என்னாச்சு, ஒரு கிளாரிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் ஆச்சு. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இது வந்தது. அப்புறம் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸை வந்து வரும்போது நம்ம கரெக்டாக ஒரு மார்க்கெட்டிங், ஒரு கரெக்டாக கம்யூனிகேஷன் வந்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்ச விஷயம்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஒன்றுனா ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மிரக்கிள் இல்லை, எப்பவுமே வந்து வித்தின் 24 ஹவர்ஸோ 48 ஹவர்ஸோ மாற்றக்கூடிய விஷயம். இது வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஓவர் கண்டினியூஸ் லாங் பீரியட் ஆஃப் டைம் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஐடியா அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பிலீஃப். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து எமரல்டோடைய ஃபவுண்டேஷன் இருந்தனால, பேரண்ட்ஸோடைய ஒரு சப்போர்ட் அண்ட் குட்வில் இருந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது ஃபீல் ஆச்சு. ஃபார்ச்சுனேட்டாக வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் பிறக்கும்போது ஈவன் டைனிங் டேபிள் கான்வர்சேஷன் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கும். ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு புதுசாக இந்த மாதிரி இல்லை. படிச்சுட்டு வரும்போது ஒரு ஏற்கனவே ஒரு கொஞ்சம் நாலேஜ் ஆஃப் த கம்பெனி ப்ளஸ் ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அது அந்த லெகசியை கேரி ஆன் பண்ணேன். இன்றைக்கும் சரி, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த 40+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு ப்ளஸ் எங்களுடைய விஷன் எங்களுடைய வியூ பாயிண்ட்டை ஆட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு, அதாவது ரூட்டட் இன் ட்ரெடிஷன் பட் மாடர்ன் அப்ரோச்சோட ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த சேஞ்சஸ் மேட், நீங்கள் லோகோ, கலர், தீம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அதாவது எப்பவுமே ஒரு பிராண்ட், ஒரு லோகோ அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி டைம் அப்ராப்ரியேட். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலம், இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு பிராண்டுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனே ஒரு லோகோ, கலர் இது. ஸோ நான் என்ன பண்ணோம், லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இப்போ ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு காலத்தில் மில்லேனியல்ஸ் வர் த டாப் கன்சூமர்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி வந்து மில்லேனியல்ஸும் இருக்காங்க, ஜென்ஸியும் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 10-15 வருஷமாக நாங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோன்னா we were not talking to the customers of today, but we also wanted to make sure that எந்த கஸ்டமர்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட இன்னும் கண்டினியூஸாக பேசணும். புது கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து as you know we'll be launching our flagship showroom in கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஷோரூம் வந்து பண்ணுறோம். அதில் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்கும். ஏன்னா we want to keep customer experience at the top of the priority. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் ஆல் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், பட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சேஞ்சிங் த லோகோ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ ரெனியூட் அப்ரோச். அதாவது ஒரு புதுமையான ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் ஜுவல்வனுடைய அடுத்த பாதை. பிராண்டுனா வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி டெமோகிராஃபிக்ஸ், இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி பிராண்டு வந்து இருக்கணும். ஸோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எங்களுடைய புது டிரெக்ஷன். அண்ட் நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ 5 ஃப்ளோர் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்பாவும், பட் ஸ்டில் உங்களோட I will also explain it to you. எமரல்டோடைய லெகசியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோன் அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் ஷோரூம். அதாவது நாங்கள் 42 வருஷத்தில் என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டோமோ அது வந்து இங்கே வந்து கஸ்டமருக்கு வந்து போய் சேரணும். ஒரு நல்ல அனுபவம், நல்ல ப்ராடக்ட். எமரல்னாவே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஒரு விஷயமா பண்ணணும்
ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் இந்த ஷோரூம் இருக்குது. கிராஸ்கட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷோரூம்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷோரூம்ஸ் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நாட் ஓன்லி டிஃப்ரெண்ட், அது எப்படி கஸ்டமருக்கு நம்ம கடைக்குள்ளே ஏன் வரணும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்துட்டு 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஆம்பியன்ஸு, வெரி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு அட் அட்ராக்டிவ் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஷோரூம் வந்து பண்ணியிருக்கோம். இது ஜுவல்1 நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். 5 floors இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் கேட்டகரிக்குமே வந்து எக்ஸப்ஷனலாக ஃபோக்கஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டு சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைமண்ட் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து பிரைடல் கல்யாணத்துக்கு எல்லா தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே வச்சுருக்கோம். தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஒன் லவுஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஒரு ஹை எண்டான ப்ராடக்ட், ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்டு, ஒரு ரொம்ப ஃபேஷனபிளான ப்ராடக்ட் அப்படின்னா வந்து அந்த தேர்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கும். ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து சில்வர் பேஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுமே, சில்வர் ஜுவல்லரியும் சரி, அப்புறம் வந்து சில்வர் யூட்டென்சில்ஸும் சரி, அதை பேஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ப்ளஸ் வி ஹேவ் அ சர்வீஸ் சென்டர் ஆல்சோ. கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய ரிப்பேர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுவும் பண்ணித்தரோம். ஸோ என்னென்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ஜுவல்லரி நீட் ஃபார் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி ஒரு வென்யூ கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் கிரியேட் பண்ணணும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த ஜுவல்1 ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் அட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஸோ டிசைன்ஸுமே ரொம்ப நிறையா, அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? வாட் இஸ் த சீக்ரெட்? ஸோ ஃபார்ச்சுனேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 400+ பீப்புள் நியூ ப்ராடக்ட் க்ரியேஷனுக்கே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, மாதம் வந்து 3000+ நியூ டிசைன்ஸ் வந்து வருது மந்த்லி. ஸோ ஒரு இயருக்கு க்ளோஸ் டு 36,000 to 40,000 நியூ டிசைன்ஸ் வந்து வாடிக்கையாளருக்கு வருது. இது நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட டிசைன் பேங்க்லேயே வந்து இப்போ 6-7 lakh டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட் இன் கிளாஸ் டிசைன் செட்டப் வித் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹேண்ட் காரிகர், ஒரு கோல்ட் ஸ்மித்தோடைய ஒரு எஃபர்ட் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது we are able to do something that other people might not be able to do easily. ஸோ ஆன்லைன் பற்றி பேசும்போது இந்த வர்ச்சுவல் ட்ரை-ஆன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நிறையா இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இனோவேஷன்ஸ், ஏன்னா நீங்கள் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் கூடி சீக்கிரம் பார்க்கலாமா? கூடி சீக்கிரம் வந்து டெக்னாலஜி வச்சுட்டு எப்படிலாம் வந்து கஸ்டமருக்கு ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு அட்மாஸ்ஃபியர் அண்ட் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரோபோட்டை வச்சு நான் வர வைக்கலாம், ஆனால் ஒரு ஹியூமன் டச் ப்ளஸ் பெஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் ஆம்பியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாட் எவர் டெக்னாலஜி இட் இஸ் தேர் இன் த வேர்ல்ட், அதில் ஒன்றா வி வில் பி பிரிங்கிங் இன் டு ஜுவல்லரி ஸ்பேஸ். ஏன்னா கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலுமே எவ்வளோ டெக்னாலஜி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். டெக்னாலஜி இல்லாமல் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்ம சர்வே பண்ண முடியாது. ஆனால் ஹியூமன் டச் இல்லாமல் டெக்னாலஜிக்கு வேல்யூவும் இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரு பேலன்ஸில் கொண்டு வந்தால் தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜான ஒரு சர்வீஸ், ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க முடியும். ஏன்னா அவங்க வரதே வந்து ஒரு குட் ஒகேஷனை பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஒகேஷனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ, அவங்க செலிப்ரேட் பண்ணுறது நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ, தட்ஸ் வாட் வில் மேக் த மோமெண்ட் வெரி மெமரபிள். ஸோ வி வாண்ட் டு கிரியேட் மெமரிஸ் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ இருக்க ஜென்சிஸ்க்கு வாட் ஆர் யுவர் ஐடியாஸ்? அதுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? ஜென்சி வந்து இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ரொம்ப எஜுகேட்டடான, ரொம்ப அவேரான ஒரு கஸ்டமர் செக்மெண்ட். அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வச்சு விளம்பரம் பண்ணாவே வந்து மக்கள் வந்து ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி செலிபிரிட்டி வச்சு விளம்பரம் பண்ணாலுமே வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க, எஸ்பெஷலி ஜென்சி. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் லெவல்ஸ் ஆர் ஸோ மச் மோர் ஹையர். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து அதாவது சரி தவறோ இல்லாமல் அது அவங்களுடைய மாரலாக அது ரைட்டாக ஃபீல் பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்க அது பண்ணுவாங்க. அதுதான் நான் வந்து நான் கற்றுட்டேன் ஜென்சி மக்கள்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜுவல்லரி க்ரியேட் பண்ணலைன்னா 100% இர்ரெலவெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸே வந்து அவங்க தான். இப்போ ஜென்சி மக்கள் அதில் நிறைய பேர் வந்து இப்போ காலேஜ் முடிக்கிறாங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் அவங்க மேரேஜஸ் அதெல்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு நான் ரெலவெண்ட்டாக இல்லாட்டி கண்டிப்பாக வந்து வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் அ கேட்டகரின்னு சொல்லிட்டு 2 அடிஷ்னல் செக்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து ஜிலாரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அது எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஜுவல்லரி. ஒன்று வந்து ஃப்ளோரென்சியான்னு சொல்லிட்டு, அதாவது ரியல் டைமண்ட் பேஸ் பண்ணி நம்ம லைட் வெயிட்டாக டெய்லி வேர் மாதிரி பண்ணுற ஜுவல்லரி. ஸோ ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ ஜுவல்லரி வேர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளை டிஃபைன் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது நிறைய பேர் அதான் பிலீவ் பண்ணாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய ஜுவல்லரி போடுவாங்க, பெரிய ஜுவல்லரி போட்டால் தான் ரொம்ப ஒரு கெத்துன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஜென்சி ஆப்போசிட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எப்படி இன்டர்னலாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஜுவல்லரி தான் எக்ஸ்டர்னலாக வேர் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப டெயின்ட்டியாக
கம்ஃபர்டபுளாக எலிகெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வழக்கமாக விரும்புவாங்க. ஸோ ஃப்ளோரென்சியா வந்து அவங்கள மைண்டில் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ், ஃப்ளோரென்சியாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு we have 6 exclusive stores of Florencia இப்போ, plus in all Jewel One showrooms Florencia available, and கூடி சீக்கிரம் we want to expand Florencia across the country, targeting towards Gen Z, targeting towards gifting segment. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். உங்கள் கூடயும் அப்பா கூடயும் பேசினது எங்களுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. ஐயோ நம்மளும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது பயங்கரமாக பண்ணணும், இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். கீப் கண்டினியூவிங் யுவர் குட் ஒர்க். தேங்க்யூ. ஃபியூச்சரில் இன்னும் வெற்றிகளுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் our customers and all our well wishers. அதாவது 42 years we have been successful only because of all of you all. அதாவது நீங்கள் எங்கள் கூட இருந்தனால தான் எங்களால் இவ்வளோ வரைக்கும் வர முடிஞ்சுது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் எங்களுடைய புது ஸ்டோர்ஸ், எங்களுடைய புது டச் பாயிண்ட்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ்.